ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு ஏகாதேசி மகாத்மிய விளக்க காணொளி மூலம் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி அப்பரா ஏகாதேசி குறித்த சில முக்கிய தகவல்களை தாங்கி வருகிறது. வருகிற புதன்கிழமை, அதாவது 13/5/2025 அப்பரா ஏகாதேசி. இந்த அப்பரா ஏகாதேசியை அச்சலா ஏகாதேசி என்றும் அழைப்பர். எவர் ஒருவர் இந்த நன்னாளில் இவ்விரத மகாத்மியத்தை சொல்கிறாரோ, கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அவருடைய அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டு புது வாழ்வு பெறுவர் என்று பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகிறது. இந்நாளின் மகிமையை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு அவருடைய வேண்டுதலின் பெயரில் எடுத்துரைக்கிறார். ஓ யுதிஷ்டிரா, அப்பரா ஏகாதேசி விரதம் மக்கள் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். இது மற்ற அனைத்து விரதங்களையும் விட சிரேஷ்டமானதும் உத்தமமானதும் ஆகும். இந்நாளில் அனைவரும் பக்தியுடன் பகவான் மகாவிஷ்ணுவை ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய திருவிக்கிரமனாக வணங்க வேண்டும். இந்த ஏகாதேசி விரதம் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் அழிப்பதோடு அவருக்கு அளவில்லா செல்வத்தை வாரி வழங்குவதால் இது இப்பெயர் பெற்றது. மேலும் இவ்விரதத்தை நம்பிக்கையோடு கடைபிடிப்பவர்கள் மக்களிடத்தில் பெரும் பேரும் புகழும் பெறுவர். அதோடு இந்த அப்பரா ஏகாதேசி விரத பிரபாவத்தால் பிரம்மஹத்தி, பிறரை நிந்திப்பது, போரில் புறமுதுகிடுதல், குரு நிந்தனை, பைசாச பிறவி, பொய்சாட்சி கூறுதல், ஸ்திரீ கமனம், போலி மருத்துவம் செய்தல், போலி ஜோதிடம் கூறுதல் போன்ற பாவங்களிலிருந்து விடுதலை அளிப்பதோடு அவர்களுக்கு ஸ்வர்க்க பிராப்தியை அளிக்க வல்லது என்றார். 3 புஷ்கரங்களில் நீராடுதல், கார்த்திகை மாத புனித நீராடுதல், கங்கையில் பிண்டதானம் செய்தல், பத்ரிகாசிரமத்தில் தங்குதல், இறைவன் கேதாரநாதரை தரிசித்து வணங்குதல் இவற்றால் கிடைக்கும் புண்ணியத்தினை இந்த அப்பரா ஏகாதேசி விரதத்தை விதிபூர்வமாக கடைபிடிப்பதால் ஒருவர் அடைய முடியும் என்று பகவான் மேலும் கூறினார். குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கும் வேளையில் கோமதி நதியில் நீராடுதல், ஈசனை சிவராத்திரி புண்ணிய நாளில் வாரணாசி நகரில் வணங்கி வழிபடுதல், கிரகண காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் புனித நீராடி கஜதானம், ஸ்வர்ணதானம் செய்தல், சினைப்பசுவினை ஸ்வர்ணம் மற்றும் பூமி தானத்தோடு செய்வதால் அடையும் புண்ணிய பலன்கள் அனைத்தும் இந்த அப்பரா ஏகாதேசி விரதத்தை விதிபூர்வமாக கடைபிடிப்பதால் ஒருவர் அடைய முடியும் என்று பகவான் மேலும் கூறினார். ஓ யுதிஷ்டிரா, இந்த விரத மகாத்மியத்தை விளக்கும் கதையினை உனக்கு கூறுகின்றேன், கவனமாக கேள் என்று கூறத் தொடங்கினார் பகவான். முன்னொரு காலத்தில் மகித்வஜன் என்னும் ஒரு அரசன் தன்னுடைய நகரை நல்ல முறையில் ஆண்டு வந்தான். அவனுக்கு வஜ்ரத்வஜன் என்றொரு சகோதரன் இருந்தான். அவன் மிகவும் கொடூர குணம் கொண்டவனாகவும் நாத்திகனாகவும் விளங்கினான். ஒரு நாள் வஜ்ரத்வஜன் தனது சகோதரன் மீது பொறாமை கொண்டு இரவில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவனை கொன்று ஊரில் உள்ளதோர் அரச மரத்தின் அடியில் புதைத்து விட்டான். பின்னர் அவன் அரசாட்சியை கைப்பற்றினான். அபமிருத்யுவின் காரணமாக மகித்வஜன் ஆவியாக அந்த மரத்தையே சுற்றி அலைந்தான். அந்த வழியாக போவோர் வருவோர் அனைவரையும் தொல்லை செய்து
துன்புறுத்தினான். ஒரு நாள் அவ்வழியே வந்த தௌமிய மகரிஷி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மகித்வஜனின் ஆன்மாவினை கண்டார். அவருடைய தவோபலத்தால் அவனுடைய பிரேத ஜென்மாவிற்கான காரணத்தினை அறிந்தார். அதன் பின்பு அவர் அந்த ஆன்மாவினை அழைத்து அதற்கு தகுந்த புத்திமதிகளை கூறி அதனை நல்வழிப்படுத்தினார். அதனை கேட்டு மனம் திருந்திய அந்த ஆவி இத்தகு கொடிய பிரேத ஜென்மாவிலிருந்து விடுதலை அடைய அவரிடம் மார்க்கம் வேண்டி நின்றது. அதை கேட்ட தௌமிய மகரிஷி அதற்கு அப்பரா ஏகாதசியின் விதிமுறைகள், மகாத்மியம் ஆகியவற்றை கூறி அதனை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தினார். அதன்படி மகித்வஜன் இந்த அப்பரா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அவனுடைய பிரேத ஜென்மம் நீங்கி நன்னிலையை அடைந்தான் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரரிடம் கூறினார். அடுத்ததாக ஏகாதசி விரதத்தை தகுந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு கதை. அம்பரீஷன் என்றொரு மன்னன் இருந்தான். திருமாலிடம் பேரன்பு கொண்டவன். ஏகாதசி விரதத்தை இடைவிடாது கடைபிடித்தான். ஒரு நாள் ஏகாதசி விரதம் முடித்து துவாதசி பாராணை முடியும் நேரத்தில் கோபக்கார தூர்வாச மகரிஷி வந்தார். மன்னன் அவரை வரவேற்றான். தன்னோடு துவாதசி பாராணை, அதாவது துவாதசி பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்ட, நான் போய் நீராடி விட்டு வருகிறேன் என்று புறப்பட்டார் தூர்வாச முனிவர். ஏகாதசி விரதத்தை விட துவாதசி பாராணை என்பது மிக முக்கியம். சரியான நேரத்தில் துவாதசி பாராணை செய்யவில்லை என்று சொன்னால் ஏகாதசி விரதத்தின் பலன் பூரணமாகாது. தூர்வாச முனிவர் வருவார் என்று காத்திருந்த அம்பரீஷன் துவாதசி பாராணை நேரம் முடிகின்றதே என்று நினைத்து பெருமானுடைய துளசி தீர்த்தத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு முனிவருக்காக காத்திருந்தான். இதை அறிந்த தூர்வாச முனிவர் மிகவும் கோபம் கொண்டார். அதித்திக்கு பூஜை செய்யாமல் எப்படி நீ தீர்த்தத்தை ஏற்றுக்கொண்டாய் என்று கடுமையாக கேட்டார். அம்பரீஷன் சொன்ன சமாதானத்தை தூர்வாச முனிவர் ஏற்கவில்லை. தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து மிகப்பெரிய பூதத்தை உண்டாக்கி அம்பரீஷன் மீது ஏவி விட்டார். அம்பரீஷன் பெருமாளிடம் சரணடைந்தான். அடுத்த நிமிடமே அங்கே சக்கரம் புறப்பட்டு தூர்வாசர் ஏவிய பூதத்தை கொன்று பூதத்தை ஏவிய தூர்வாசரை துரத்த ஆரம்பித்தது. தூர்வாசர் இந்திரனிடமும் நான்முகனிடமும் சிவபெருமானிடமும் சரணடைந்தார். அவர்கள் யாரும் காப்பாற்றுவதற்கு இல்லை என்று கைவிரித்தனர். கடைசியில் விஷ்ணுலோகம் சென்று பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் சரணடைய அவர் சொன்னார், நான் இதில் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. என்னுடைய பக்தனிடம் நீ செய்த அபராதத்தை அவனிடம் சென்றுதான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, தூர்வாச முனிவர் அம்பரீஷனிடம் சரணடைய அம்பரீஷன் சக்கரத்தாழ்வாரை வேண்ட அது அமைதியானது. இந்த கதையிலிருந்து ஏகாதசி விரதத்தின் சிறப்போடு துவாதசி பாராணை முக்கியம் என்பது தெரிகிறது. இந்த ஏகாதசியில் உலகளந்த பெருமாளை சேவிப்பது மிகவும் சிறப்பு. இந்த அப்பரா ஏகாதசி விரதமானது பாப்ப விருட்சத்தினை வெட்டி வீழ்த்தும் கோடாரியை போன்றதாகும். அஞ்ஞானம் மற்றும் பாவத்தினால் இருண்டிருக்கும் உலகத்தினில் ஒளி வீசும் சூரியனை போன்றதாகும். எனவே ஓ யுதிஷ்டா, தனது கர்மவினை பாவங்களை கண்டு அஞ்சுபவர் அனைவரும் இந்த ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். எனவே இந்த அப்பரா ஏகாதசி விரதத்தினை பக்தி ஸ்ரத்தையுடன் கடைபிடித்து இறைவன் திருவிக்கிரமனை வணங்கி வழிபடுவதால் பாவ வினைகள் அனைத்தும் அழிந்து இறுதியில் வைகுண்டத்தை அடைவர் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரரிடம் கூறி முடித்தார். எனவே
நாம் அனைவரும் பெறுதற்கரிய இந்த மனித தேகத்தை இறைவனை வணங்கி வழிபட பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இல்லையெனில் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்ற ஒன்றாகிவிடும். மேலும் எவர் ஒருவர் இந்த ஏகாதேசி நன்னாளில் இவ்விரத மகாத்மியத்தை சொல்கிறாரோ, கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ, அவரும் அவருடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புது வாழ்வு பெறுவர் என்று பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகிறது. இத்துடன் அப்பரா ஏகாதேசியினுடைய விரத முக்கியத்துவம் மற்றும் சிறப்புகள் குறித்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு ஏகாதேசி மகாத்மிய விளக்க காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.